வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வெண்டைக்காய் அதாவது லேடிஸ் ஃபிங்கர் வந்து சுவையில் மட்டும் கிடையாதுங்க, ஆரோக்கியத்திலுமே மிகச்சிறந்த ஒரு காய்கறியாக தான் இருக்குது. குறிப்பாக வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இவை எல்லாமே உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று வெண்டைக்காய் நம்ம கழிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ரத்தத்தை அதிகரித்து இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு, அதாவது சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு நம்ம வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய மெரிசெட்டின் மற்றும் நார் சத்து ரத்தத்தில் சர்க்கரை அரைஞ்ச அளவு வந்து அந்த உறிஞ்சப்படுவது வந்து குறைத்து சர்க்கரையினுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. குறிப்பாக வெண்டைக்காயை நறுக்கி இரவில் சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த நீரை நம்ம பருகுவது சர்க்கரை நோய்களுக்கு நல்ல பலனை தரும். அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை நோய்களை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு நம்ம நலமோடு வாழலாம். ஃபியூச்சரில் நமக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாலுமே இப்போ இருந்து வெண்டைக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரும் காலங்கள்லையுமே சர்க்கரை நோயினுடைய தாக்கம் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இப்போ வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்ற அந்த கரையக்கூடிய நார் சத்து என்ன பண்ணுது அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இதயத்திற்கு ரத்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து நீக்கிவிடும். அப்போ இதயத்திற்கு வேண்டிய HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புகள் மட்டும் கொடுத்து LDL அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்புகளை அகற்றி ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீராக கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யக்கூடியதாக வெண்டைக்காயில் இருக்கு. இதனால இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான கிடைக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதில் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலமாக உங்களுக்கு இருக்கும். இதய தசைகளும் உங்களுக்கு வந்து வலுவாக தான் இருக்கும். அதே போல இதய துடிப்பும் சீராக இருக்கும். ரத்த ஓட்டம் எப்போதுமே இதயத்துக்கு வந்து சீரான அளவில் கிடைத்து கொண்டே இருக்கும் நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா. குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெண்டைக்காயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் ஏ அதிக அளவில் இருக்குங்க. இது வந்து நம்மளுடைய உடலில் ரத்தத்தில் ரத்த வெள்ளை அணுக்களினுடைய எண்ணிக்கையை வந்து உற்பத்தி செய்யும். அது அதிகரித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். இப்போ ரெட் பிளட் செல்ஸ் குறைஞ்சதுன்னா ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு வந்து இரும்பு சத்து சரியாயிடும். ஆனால் ஒயிட் பிளட் செல்ஸ் குறைஞ்சது, இப்போ ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை தான் அதிகரிக்கும். அப்போது விட்டமின் சி வந்து நமக்கு வந்து பெற்று நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு ரத்த வெள்ளை அணுக்களை பெருக்கிக் கொள்ளணும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தப்படும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாம். புதுசாக ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி புதுவிதமான நோயும் ஏற்படுத்தாவண்ணம் நம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக் கொள்வதற்குமே வெண்டைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ வெண்டைக்காயில் வந்து இரும்பு சத்து, அயன் மற்றும் ஃபோலேட் வந்து நிறைந்திருக்குங்க. இது வந்து நம்முடைய உடலில் ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவுவதோடு புதிய ரத்த சிகப்பு அணுக்களுடைய உற்பத்தியை வந்து தூண்டுவதற்கும் இதனால் உங்களுடைய உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்குமே வெண்டைக்காய் வந்து உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இப்போ இரும்பு சத்து குறையிறதால தான் உங்களுக்கு அனிமியா ஏற்படுது. ஸோ இரும்பு சத்தை நீங்கள் அதிகப்படுத்தி ரத்தத்தில் சிகப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் பொழுது மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம் உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மயக்கம் வர்றது, சோர்வு ஏற்பட்டது, கவனமின்மையெல்லாம் இல்லாமல் சுறுசுறுப்பாக உங்களால் செயல்பட முடியும். ஸோ அதுக்கு அந்த ஆக்சிஜன் சப்ளை வேணும். அப்போ ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும்னா குறைந்து இருக்கக்கூடிய இரும்பு சத்தினுடைய அளவை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். ஸோ இரும்பு சத்து, ஃபோலேட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ரத்த சோகை வராமல் உங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெண்டைக்காய் பாதுகாக்கும். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் பெறுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய லெக்டின் அப்படின்ற அந்த புரதம் என்ன பண்ணும் அப்படின்னா, மனித உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள், குறிப்பாக மார்பக புற்றுநோய் செல்கள்லாம் வளருவதை முன்னாடியே தடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டிருக்கு. இதனால் செல்கள் நம்மளுடைய உடலில் சேதமடைவதை முன்னாடியே தடுக்கும். நம் உடலில் இருக்கக்கூடிய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு செல் பரவல், அதாவது அந்த புற்றுநோய் செல் பரவல் நம்முடைய உடலை தாக்கி எந்த விதமான அந்த புற்றுநோயுமே நமக்கு வந்து வராமல் பாதுகாக்கக்கூடியதாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெண்டைக்காய் இருக்குங்க.
இதனால் புதிதாக நமக்கு வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களில் வந்து புற்றுநோய் செல்களுடைய தாக்கம் ஏற்பட்டு செல்கள் வந்து பெருக்கம் அடைவது, வீக்கம் ஏற்படுவது, இந்த மாதிரி இல்லாமல் புற்றுநோயை வந்து குணப்படுத்திக்கிறதுக்கும் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்குமே வெண்டைக்காய் மிக முக்கியமாக இருக்குது. இப்போ வெண்டைக்காய் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா மூளை வளர்ச்சி நமக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நன்மைகளை தாண்டி இன்னும் நிறைய நன்மைகளும் வெண்டைக்காயில் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் வெண்டைக்காய் நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா கூட நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். நீங்கள் நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.